إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. வீட்டிலே மீன்களையும் மனிதர்களோடு ஜீவராசிகளையும் படைத்து பரிமாணிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது புகழனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக சலாத் என்னும் கருணையும் சலாத் என்னும் ஈடேற்றமும் என் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது கரீம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத்தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏறியிருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் விலைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தடைக்கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியனுக்கும் அப்பாடுகள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள்தான் இந்த ஷஅபானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தார். அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எதிர்நோக்கக்கூடிய அந்த ரமதானுடைய மாதம் வருவதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் இருந்து துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்திருவாயா. வ பல்லிக்னா ரமதான், ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திடுவாயாக என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் அந்த ரமதானுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இன்று பிறை பார்க்கப்படுகின்றது. இன்று நாம் பிறையை பார்த்து எங்களுக்கு ரமதானுடைய தலைப்பை தென்பட்டால் நாளைய நாளில் இருந்து நாம்
நோன்பு நோக்கு தயாராக இருக்கின்றோம். அன்புடையவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு அடிக்கடி நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நேரங்களையும் சந்தர்ப்பங்களையும் தந்து கொண்டே இருக்கின்றார். எந்த மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்திலே சிறப்பான சில தினங்களையும் நேரங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். இந்த நேரங்களில் இந்த சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான அந்த இபாதத்துகளிலே நாம் ஈடுபட்டு அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இப்படியான இந்த ரமலானுடைய மாதம் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களை அழைத்து குத்பா செய்வார்கள். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தின் கடைசி பகுதியிலே எங்களுக்கு ஒரு குத்பாவை செய்தார்கள். அந்த மாதத்திலே அந்த குத்பாவிலே எங்களுக்கு ரமலானுடைய மாதம் தொடர்பான அனைத்து விடயங்களையும், அதனுடைய சிறப்புகள், அதிலே செய்யப்பட வேண்டிய இபாதத்துகள், ஏனைய மாதங்களுக்கும் அந்த மாதத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்ற எல்லா விடயங்களையும் அந்த குத்பாவிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தினார். சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, قد أضلكم شهر عظيم مبارك. நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதம் வந்திருக்கிறது, வரக்கத் பொருந்திய ஒரு மாதம் வந்திருக்கிறது. அதுதான் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா பகல் பொழுதிலே நோன்பு வைப்பதை கட்டாயமாக்கி இருக்கின்றான். இரவு நேரத்திலே தியாகங்களை, இரவு வணக்கங்களிலே ஈடுபடுவதை சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஷஹ்ருன், அந்த மாதம் இருக்கின்றது, தீயிலே இலக்கும், அதிலே ஒரு இரவு இருக்கின்றது, சைலூமின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவை அல்லாஹ் தஆலா அந்த மாதத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். அந்த மாதம் இருக்கின்றது, அந்த மாதத்தினுடைய எல்லா நேரங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வித்தியாசமான சிறப்புகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். அதை சகனுடைய நேரமாக இருக்கலாம், இஃப்தாருடைய நேரமாக இருக்கலாம், இரவு பொழுதாக இருக்கலாம், பகல் நேரமாக இருக்கலாம். இப்படியாக எல்லா நேரத்திற்கும் அல்லாஹ் தஆலா தனியான சிறப்புகளை அந்த மாதத்துக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக, அந்த மாதம் இருக்கின்றது, அந்த மாதத்திலே ஒரு அடியான் ஒரு நல்ல காரியத்தை செய்வாராக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நல்ல காரியத்துக்கு அல்லது சுன்னத்தான ஒரு இபாதத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பங்குடைய கூலியை கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்றுதான் ஒரு பருதை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே பல பருதைகளுடைய கூலிகளை அந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த மாதம் ஷஹ்ருன் யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் முஃமின், ஒரு முஃமினுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கப்படக்கூடிய, பரக்கத் செய்யப்படக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ரமலானுடைய மாதம். ஏனைய 11 மாதங்கள் அவற்றிலே நாம் எம்முடைய ரிஸ்குகள், வாழ்வாதாரம், எம்முடைய வருமானம், செலவுகள் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் எப்படியெல்லாம் சதகாக்கள், தான தர்மங்கள் கொடுக்கின்றோம், எங்களுடைய வீட்டுக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நாம் கொள்வனவு செய்கின்றோம், அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு மாதம் என்றால் அதிலே அல்லாஹ் தஆலா எங்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் பரக்கத் செய்து வைத்திருக்கிறார். ஷஹ்ருன் ஃபீஹி யுஸாது ரிஸ்குல் முஃமின், ஒரு முஃமினுடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா அந்த மாதத்திலே அதிகப்படுத்துகின்றார், பரக்கத் செய்கின்றார். நம்ம ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அந்த மாதம் வந்துவிட்டால் சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் என்று சொன்னார்கள். அதே போன்று நரகத்தினுடைய வாயில்கள், கதவுகள் மூடப்படும் என்று சொன்னார்கள். அதுதான் அந்த ரமலானுடைய மாதம். நாம் முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரமலானுடைய மாதம். நாம் அந்த ரமலானுக்காக தயாராக வேண்டும். உரை பார்ப்பதும் ஒரு சுண்ணத்தான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது.
அந்த பிறையை பார்த்து அந்த மாதத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும், பிறையை பார்த்து அந்த மாதத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அன்புடைய சமுதாயத்தில் அவர்கள் அதனை எங்களுக்கு சுண்ணத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இந்த ரமதானை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடலை எங்களுக்கு நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே ஏழைய மாதங்களை போன்று இந்த மாதத்தையும் ஒரு மாதமாக கணித்து விடுவது கிடையாது. இதனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், இதனுடைய மகிமைகளை நாம் விளக்கி வைத்திருக்கின்றோம். இந்த மாதத்திலே இரவு பொழுதிலே சல்லல்லாஹு சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் இந்த மாதத்திலே, ரமதானுடைய மாதத்திலே இரவிலே நின்று வணங்குவார்கள், தியாமுல்லை, தராவீஹ், வித்ர், தஹஜ்ஜுடைய தொழுகையை இந்த இரவு பொழுதிலே யார் நிறைவேற்றுவார்கள், வணக்க வழிபாடுகளிலே யார் ஈடுபடுகிறார்களோ முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே இந்த மாதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? வாலிபர்கள், வயது வந்தவர்கள் இந்த மாதத்தை வெறுமனே பாதை ஓரங்களில் இருந்து வீணாக கழிப்பதோ வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுவதோ இதற்காக நாம் இந்த மாதத்தை பயன்படுத்துவது கிடையாது. ஒவ்வொருவரும் இந்த மாதத்தை ஒவ்வொரு எண்ணத்திலே வரவேற்பார்கள், ஒவ்வொரு எண்ணத்திலே இந்த மாதத்தை வரவேற்பார்கள். இந்த விடயங்களை செய்யலாம் என்பதை ஒவ்வொருவரும் முயற்சி வைத்துக் கொண்டிருப்பார்கள். அமல் இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் ஆசை உள்ளவர்கள், செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று இருப்பவர்கள், நான் நோன்பு நோக்க வேண்டும், இரவு பொழுதை நான் வீணாக கழிக்கக்கூடாது, செய்யாமலே வணக்க வழிபாடுகளில் நான் ஈடுபட வேண்டும் என்று இந்த மாதத்தை அவர்கள் வரவேற்பார்கள். அதே போன்றுதான் தொடர்ந்து வீண் விளையாட்டுகளிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் வரணும், அந்த மாதத்திலே இரவிலே எங்களுடைய இந்த காரியங்களை நிறைவேற்றலாம், விழித்திருந்து இந்த விடயங்களை செய்யலாம் என்று அவர்கள் அந்த மாதத்தை இதற்காக நியமித்து வைத்து வரவேற்பார்கள். நாம் உண்மையான முக்கியங்கள். அன்புடைய ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பம்சங்களை எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதிலே நாம் சதகாக்கள், தான தர்மங்கள் கொடுப்பதாக இருக்கலாம். அதிலே நாம் அது குர்ஆனுடைய மாதம், குர்ஆனுக்கான நாம் நேரத்தில் ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நாம் நியமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியையும் இந்த ரமலானிலே நான் பாழ்படுத்திவிடக் கூடாது, பிரயோஜனமாக நாம் கணிக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நியமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை பாவ மன்னிப்புக்குரிய ஒரு மாதமாக ஆக்கிவிட்டிருக்கிறார். மனிதன்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் பாவங்களிலே ஈடுபட்டிருக்கிறோம். அவருக்கும் மரணிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் எப்போதும் பாவத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறோம். சிந்தித்தாலும் பாவத்தை சிந்திக்கின்றோம். பார்க்கக்கூடிய நேரத்திலும் தவறான பார்வைகளிலே எங்களுடைய பார்வை விழுந்து விடுகிறது. நாம் செய்யக்கூடிய எந்த செயற்பாடாக இருந்தாலும் அங்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டு எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் இந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஆதரவு வைக்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் இஸ்திக்ஃபார், தௌபாவை நாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கையேற்ற வேண்டும். அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரத்திலே 3 தடவை ஆமீன் சொல்கிறார்கள். 3 தடவை ஆமீன் சொல்கிறார்கள். வரவைக்கு மாற்றமாக சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபி அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் வரவைக்கு மாற்றமாக 3 தடவை ஆமீன் சொன்னீர்களே, என்ன என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், நான் மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 துஆக்களை செய்தார்கள், அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதிலே முதலாவது தான், என்னுடைய பெயர் யாரிடத்திலே ஞாபகம் செய்யப்படுகின்றதோ அந்த நேரத்திலே எனக்கு அவர் ஸலவாத் சொல்லவில்லை என்றால் அவர் நாசமாக இருப்பேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், பதுவா செய்தார்கள், நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்போதும் நாம் நபி அவர்களுடைய சல்லல்லாஹு அவர்களுடைய பேரை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எந்த தொழுகையாக இருக்கலாம், மஸ்ஜிதாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், ஏனைய பயான் நிகழ்வுகளாக இருக்கலாம், இந்த நேரங்களிலே நாம் நபி அவர்களுடைய பெயரை கேட்கின்றோம் என்றால் ஒவ்வொரு தடவையும் நாம் ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். நாம் இந்த இடத்திலே இருந்து குத்துபாவை நாம் செவிமடுக்கின்றோம் என்றால், மஸ்ஜிதுக்கு வந்து நாம் தொழுகையை நிறைவேற்றுகின்றோம் என்றால், சுஜூத் செய்கின்றோம் என்றால், அதற்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய உபகாரம் தான் இந்த வகையுடைய அறிவையும் குர்ஆனையும் ஹதீஸையும் அன்பு நபி அவர்கள் எங்களுக்கு கொண்டு வந்திருந்தார்கள். மிகப்பெரிய உபகாரத்தை நபி அவர்கள் எங்களுக்கு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிரதி உபகாரம் தான் நாம் நபி அவர்களுக்கு ஸலவாத் சொல்ல வேண்டும். எங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபி அவர்களுக்கு நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். எங்களுடைய அன்புக்குரியவர்களாக நபி அவர்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் விடவும் நாம் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக அந்த நபி அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? முஹப்பத் வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். அவர்களுடைய பேரிலே நாம் அடிக்கடி ஸலவாத் சொல்ல வேண்டும். ஒரு இபாதத்தாக நாம் அதனை தொடராக செய்து வர வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, அதே போன்றுதான் இரண்டாவது துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யாருடைய பெற்றோர்கள் இருவர் அல்லது இருவரில் ஒருவர் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் போது அந்த பிள்ளை மகன் என்ன செய்யவில்லை என்றால், சுவர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவுக்கு ஆமீன் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள், அவர்களுக்காக நாம் பணிவிடை செய்ய வேண்டும். அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை எங்களுக்கு சுவர்க்கத்திற்கு எங்களை ஒரு ஷோர்ட் வே, ஒரு சிறிய, அதாவது ஷோர்ட் வே, சுவர்க்கத்திற்கான ஒரு சுருக்கமான பாதை எங்களுக்கு காட்டி தரக்கூடியதான் பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பணிவிடை. மூன்றாவது துஆவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரமலானுடைய மாதம் வந்தும் யார் அந்த மாதத்திலே பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலாவிடத்திலே அடைந்து கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று துஆ செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அந்த மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை எதிர்பார்க்க வேண்டும். நாம் பாவங்களிலே ஈடுபட்டிருக்கின்றோம். எங்களுக்கு தான் தெரியும் அல்லாஹ்வுக்கு எப்படியான மாற்றங்களை நான் செய்திருக்கிறேன் என்று. அவை ஒவ்வொன்றுக்கான பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாம் அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிருபையாளனாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவனை மன்னிக்கக்கூடியவன் வேறு யாரும் கிடையாது. எனவே இந்த மாதத்தை பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மாதமாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த மாதத்திலே நாம் அல் குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை ஓதுவதற்கான நேரத்தை நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஏனைய மாதங்களிலும் அந்த அல் குர்ஆனை நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக ரமலானிலே அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக அந்த லைலத்துல் கத்ர், அந்த மாதம், அந்த நாள், அந்த இரவு வரக்கூடிய மாதம், இதிலே நாம் குர்ஆனுக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதுவது என்பது எங்களுக்கு தெரியும், அதனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எந்த புத்தகங்களும் கிடையாது அதனை ஓதுவதே, வாசிப்பதே ஒரு இபாதத் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த அல் குர்ஆன் இருக்கின்றதே, இதை ஓதுவதும் ஒரு இபாதத், இதை பார்ப்பதும் ஒரு இபாதத். எனக்கு ஓத தெரியாது, ஒருவர் ஓதுகின்றார் என்றால் அதனை கேட்பதும் ஒரு இபாதத் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆசை ஆர்வம் ஊட்டுவார்கள். இந்த மாதம் வரக்கூடிய நேரத்திலே, இந்த மாதத்திலே அல் குர்ஆனுக்கான நேரம் ஒதுக்கிக் கொடுப்பது. எனவே நாம் அல் குர்ஆனை ஓதுவது மாத்திரம் கிடையாது, அதனை கற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஓதுவது அதற்கு நன்மை, அதனை விளக்க வேண்டும், அதனுடைய தத்துவங்களை நாம் வாசிக்க வேண்டும். எங்களுக்கு அது தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆனுடைய எல்லா பகுதிகளை நாம் படிக்க வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு அகில இலங்கை ஜம்மியத் உலமா ஊடாக அந்த 50 ஜுஸை தர்ஜமா செய்து அது மீனிங் செய்யப்பட்டு தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு அதனுடைய அடிக்குறிப்புகளோடு இன்று எங்களுடைய கரங்களிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ரமலானை நான் தாக்கல் பண்ண வேண்டும், அல் குர்ஆனுடைய இந்த பகுதியை நான் படிக்க வேண்டும்.
இந்த தஃசீரை நான் படிக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் அதனை ஆசை வைத்து இந்த காலங்களை அதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். மிகவும் குறிப்பாக இந்த மாதம் சதகாவுடைய மாதம். அன்புடைய சரதாரேஸ்வரம் அவர்கள் இந்த மாதத்திலே எப்படி சதகா கொடுப்பார்கள் என்றால், புயல் காற்று வீசுவது எவ்வாறு வேகமாக இருக்குமோ இதே போன்றுதான் நபி அவர்களுடைய சதகா அந்த அளவுக்கு வேகமாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த மாதத்திலே தரக்கூடிய வருமானங்கள் இவற்றினூடாக அந்த சதகாக்கள் தான தர்மங்களை கொடுப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். யார் சதகாக்கள் தான தர்மங்களை கொடுக்கிறார்களோ, ஒரு மலைக்கவர்களுக்கு துவா செய்கின்றார், யா அல்லாஹ் இந்த அடியான் உன்னுடைய பாதையிலே சதகா செய்திருக்கிறார், இவருக்கு நீ சொத்துக்களை அதிகப்படுத்தி கொடுத்திருவாயாக என்று ஒரு மலைக்கு துவா செய்கின்றார். அது மாத்திரமல்ல, யார் முழுக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய சொத்துக்கள் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்கும் ஒரு மலைக்கு துவா செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அன்புடைய சரதாரேஸ்வரம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த மாதத்தை, வரக்கூடிய இந்த மாதத்தை சிறப்பாக தௌபாவோடு நாம் அந்த மாதத்திற்கு தயாராக வேண்டும். அதே போன்று அந்த மாதத்திலே யாருக்கும் எந்த விதமான தீங்கும், யாருக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இரவு நேர வணக்கங்களாக இருக்கலாம், மஸ்ஜிதிலே நாம் போடக்கூடிய எங்களுடைய இந்த லவுட் ஸ்பீக்கர் பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம், எங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று மாற்று மத சகோதரர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த மாதத்தினூடாக எங்களுடைய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை நாம் அவர்களுக்கு ஒரு தாவா கொடுக்கக்கூடிய முறையிலே நாம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மாதத்தை அழகிய முறையிலே வரவேற்று நபி அவர்கள் என்ன பல இபாதத்துக்களை இந்த மாதத்திலே சொல்லியிருக்கிறார்களோ அந்த இபாதத்துக்களை செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.